வாழ்க்கையிலே நாம் அபிஷேகத்தை பெறுகிறோம், அந்நிய பாஷையை பெறுகிறோம், வரங்களை பெறுகிறோம், சுகம், விடுதலை. All these are needed. அவர் ஏதாவது குறை இருக்கா? அப்ப நம்மளை அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு தடுக்க ஏன் நினைக்கிறான்? செய்தி வரும்போது நம்ம விசுவாசிப்போம், வாக்குத்தத்தம் வரும்போது எழுதி கொள்ளுவோம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நடக்கலன்னா அப்படியே விட்டுறது. விசுவாசிக்கிறோம், எனக்கு வரும் வரும் வரும், வரல, தாமதமாகுதுன்னு போது அப்படியே இருதயம் சோர்ந்து போக ஆரம்பிக்குது. அந்த கிருபை, இந்த தயவு. பிலிப்பியர் 4:19 இப்படியாக சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த ஆவிக்குரிய விசுவாச பயணத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நடத்த போகிற ஒரு பரிமாணம் என்னவென்றால், we are going to manifest God's glory in our finances. தேவனுடைய மகிமையை நம்முடைய பொருளாதாரத்திலே தேவன் காண்பிக்கிறதை நாம் காணப்போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அபிஷேகத்தை பெறுகிறோம், அந்நிய பாஷையை பெறுகிறோம், வரங்களை பெறுகிறோம், சுகம், விடுதலை. All these are needed. But at the same time, God wants you and me to prosper. குறைவோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் நிரம்பி வழிய வேண்டும். ஆவியிலும் நிரம்பி வழியணும். We have to overflow in the spirit, we have to overflow in the flesh. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Somebody look at your neighbor and say overflow. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள். ஆகவேதான் இங்கே அருமையா பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார், என்னுடைய தேவன், he owns the God, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறார். God is a God of abundance. அவர் நிறைவின் தேவன், அவர் குறைவின் தேவன் அல்ல. அவர் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பூமியை அவர் சிருஷ்டித்த போது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். யாராவது ஆமென் சொல்லு. Wherever God saw emptiness, he started filling it. இன்னைக்கு உங்க லைஃப்ல எம்டியா இருந்துச்சுன்னா அதை நிரப்புவார். அவர் குறைவை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. நிறைவின் தேவன் எப்படி குறைவா நம்மளை வைக்க முடியும்? நிறைவின் தேவன் நம்மளை நிறைவா தான் வைப்பார். அவர்ல ஏதாவது குறை இருக்கா? அப்ப நம்மளை அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? He will always bless us with an abundance. சொல்லுங்க ஆமென். If you look at his wisdom, there is no measurable quantity. அவருடைய ஞானத்தை அளவிட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. My God is a rich God. Hallelujah. என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அப்போ வச்சிருக்கிறவரால் தான் நான் செய்வேன்னு சொல்ல முடியும். அவரிடத்தில் இருக்கிறது திரளான சம்பத்து இருக்கிறது. அவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் அள்ளி இருக்கிறது. அவர் வலது பாரிசத்தில் பேரின்பம் இருக்கிறது. அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் எப்படி ஆசீர்வதிப்பார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் எங்கேயுமே குறைவா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதத்தில் ஆண்டவரிடத்தில் பெருகுவதற்கு யெகோவா ஈரேவை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போறார். உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான உயர்வை தர போறார். கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க. ஏன்னா ஏற்கனவே சாபக்கட்டை உடைச்சாச்சு. ஏற்கனவே நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் அதமாக்கி போட்டாச்சு. இப்ப ஜெயம் எடுக்க வேண்டிய நேரம்.
ஆண்டவர் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் இவர் சொல்றார், என் தேவன் என் தேவன் உங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தடைகளை உடைச்சு உங்க ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு தடுக்க ஏன் நினைக்கிறான்? 2 காரியங்கள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா கர்த்தருக்கு சாட்சியா மாறுவீங்க. You going to testify and glorify God's name. Number 2, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிவிடுவீங்க. இதை 2 பார்த்து பிசாசு ரொம்ப பயப்படுறான். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு தான் உங்களுக்கு எனக்கும் இந்த பிசாசனுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்ப்பித்து போகும்படி நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க போறார். அவனை வெட்கப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். நிறைவாக்குகிறது மட்டுமல்ல, அந்த நிறைவில நம்மை வாழ வைப்பார். நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்கள். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம். எப்போதாவது இல்ல, எப்பொழுதும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களுமா இருக்கும்படியாக. இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை தான் பிசாசு குலைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இன்னைக்கு கர்த்தர் இந்த பொருளாதார தடைகள்ல இருந்து உங்களை விலக்கி எடுக்க போகிறார். சேட்டன் prefers a healthy church to a prosperous church. ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட சபையை பிசாசு பார்த்து ரொம்ப பயப்படுவான். நான் சொல்றது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2 சபையை பார்த்து அவனுக்கு பயம். நீங்க 1000 தடவை சுகம் இழக்கிறதுக்கு பிசாசு தடை பண்ண மாட்டான். ஏன்னா நீங்க சுகமானீங்கன்னா சுகமாகி நல்லா இருப்பீங்க. ஆனா நீங்க செழிப்படைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க செழிப்படைகிறது மட்டுமல்ல, சபையவே செழிப்பாக்கிடுவீங்க. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, அநேகம் பேரை நான் ஆசீர்வதிக்க போறேன், அவர்களை செல்வ சீமான்களா மாற்ற போறேன், அவங்கள மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்ற போறேன். So there is an anointing for you to prosper. நீங்கள் செழிப்படைவதற்கு, சுகமடைவதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஆவியின் வரங்களிலே செயல்படுவதற்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் ஒரு வாக்கு தத்துவம், ஒரு அபிஷேகம் தேவை. நான் நிறைய அந்நிய பாஷை பேசிட்டு நான் ப்ராஸ்பர் ஆகலன்னு சொன்னா அது தேவனுடைய சித்தம்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர் பைபிள்ல அப்படி சொல்லல. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். தரித்திரரை குறித்து ஆண்டவர் அவங்க தரித்திரத்திலே இருக்கணும்னு எங்கேயாவது சொன்னாரா? எங்கேயாவது தரித்திரராகவே இருக்கட்டும் சொல்லி சொன்னாரா? தரித்திரர் எப்பொழுதும் உங்களுடைய இருக்கிறாங்கன்னு சொன்னார். There are poor which are always there around you. ஆனா he never said my intention is to keep the people poor. அவருடைய நோக்கம் அவர்களை குறைவோடு வைப்பது என்பது தேவனுடைய நோக்கமே அல்ல. நான் சுகமாயிட்டேன்னா, நான் வியாதியை வச்சுக்கிட்டு நான் சுகமாயிட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா நான் கடன்ல இருந்துட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல முடியுமா? Can I say I am blessed when I am in debt? Can I say I'm blessed when I can't pay my school fees for my children? Can I say I am blessed when I don't have a house on my own? தேவன் கொடுக்கிற பேசிக்கா எல்லா ஜனத்துக்கும் கிடைக்கிறது உங்களுக்கும் கிடைக்கணும். இன்ஃபேக்ட் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளானா அதை விட அதிகமா கர்த்தர் கொடுக்கணும். ஏன்னா நீதிமானை பற்றி வேதம் சொல்றது, நீதிமான் பனையை போல செழிப்பான். இந்த பனை மரத்துக்கு என்ன ஒரு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, வறண்டு போன இடத்துல கூட பனை மரத்தை நீங்க பார்க்க முடியும். தென்னை மரம் வேற, பனை மரம் வேற. தென்னை மரம் எங்கெல்லாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுச்சுன்னா அந்த ஆறு ஓரமா தென்னை மரம் நிறைய சத்துருடைய வேலை என்னன்னா, உங்களை எப்படியாவது
செழிக்க விடாம கடனிலேயே சிக்க வச்சு தேவனுடைய ஊழியங்களுக்கு கொடுக்க முடியாம, நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க முடியாம, இது உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஒரு மாபெரும் பிசாசுனுடைய சூழ்ச்சி. We are going to break that cycle of poverty. அதை உங்க மேல கட்டி வச்சு உங்க தலையெழுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி சத்ரு பேசின பொய்யை நான் கேன்சல் பண்ண விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேடினா இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இது நியாயமா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படியானால் ராஜ்யமும் நீதியும் தேட நமக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய நேரத்தில் செய்தி வரும்போது நம்ம விசுவாசிப்போம், வாக்குத்தத்தம் வரும்போது எழுதி கொள்ளுவோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நடக்கலைன்னா அப்படியே விட்டுறது. சரி, ஏதோ நம்ம நம்பணும், கிடைக்கல, அப்போ அது தேவ சித்தம் இல்லை போல இருக்குன்னு நமக்கு நாமே நம்மளை பற்றியே சொல்லுகிறோம். ஆனால் தேவ சித்தம் என்றால் என்ன தெரியுமா? when he speaks, it is the pronouncement of the blessing. ஆண்டவர் உங்கள் மேல் பேசுகிற ஆசீர்வாதம் அது it is actually the speaking of the blessing. ஆனால் அது ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்க விசுவாசத்தில் அது மேனிஃபெஸ்ட் பண்ணும். இப்போ உபாகமம் 28:12 நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்க போறார். நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, நீங்க கடன் கொடுப்பீங்க. விசுவாசிக்கிறோம், எனக்கு வரும் வரும் வரும், வரல தாமதமாகுதுன்னு போது அப்படியே இருதயம் சோர்ந்து போக ஆரம்பிக்குது. சரி, இந்த சீசன் வரல, இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷமாவது வருமா ஆண்டவரே, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஆண்டவரே. சில நேரத்தில் இப்படி ஒரு டவுட் வரும், நான் சரியாக தான் கேட்டேனா, நான் தெரியாமல் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேனோ, எனக்கு ரொம்ப பேராசை வந்துருச்சோ. ஆசீர்வாதமாக இருக்கிறத குறித்து நீங்கள் எதிர்பார்க்கிறது பேராசை இல்லைங்க, அது தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம். உபாகமம் 15:5-6 வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால். அப்ப ஆசீர்வாதம்ன்றது முதல்ல கர்த்தர் சொல்லுவார், அடுத்தது அவர் வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் செய்து முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னபடி உனக்கு செய்வேன். அதை செய்யறதுனால என்ன ஆகுமா? வாசிங்க. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஃபர்ஸ்ட் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ கடன் வாங்குவதில்லை. இரண்டாவது, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். இப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில பணம், ஆசீர்வாதம், பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அப்பதான் ஆள முடியும். However anointed you are, unless you have the blessings of riches and glory, you can never reign. சும்மா பேருக்கு ஒரு ராஜான்னு பேர் வச்சுக்கிட்டு உங்களை உட்கார வைக்கிறது தேவ சித்தம் இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னவர், உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் இழந்ததையெல்லாம் கொடுக்க போறார், பன்மடங்கா பெற்றுக்கொள்ள போறேன். நீ எனக்கு சாட்சியாக அபிஷேகத்தில் மட்டுமல்ல ஆசீர்வாதத்தில் நீ வழங்க வேண்டும். குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 1:11 ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 100 மடங்குக்கே நம்ம வாயை பழப்போம். 1000 மடங்குன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, சும்மா கணக்கு போட்டு பாருங்களேன். இப்போ உங்கள் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
10,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ். அதையே 1000 மடங்கு பெருக்கினா என்ன ஆகும்? நம்ம மைண்ட் செட் எதுக்கு தெரியுமா பழகி இருக்குது? 10,000, 1 லட்சம், 10 லட்சத்துக்கு மேலே உங்கள் மைண்ட் செட்டால் யோசிக்கவே முடியல. 10,000 ரூபாயை 1000 மடங்கு பெருக வச்சா எவ்வளோ வருதுங்க? 1 கோடி வருது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ற நீங்க உங்க 10,000 அவர் 1 கோடியா மாத்த வல்லமை உள்ளவர்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி, அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலம் வருது, உங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறார். பஞ்ச காலம் முடிவடைகிறது. டெஸ்டிங் பீரியட்ல இருந்து கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ரெஸ்டுக்குள்ள கொண்டு போறார். ஓடிக்கிட்டே இருக்க வைக்க மாட்டாரு. உங்களை நின்று நீங்க உழைச்சதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். உன்மேல் அன்பு வைத்து because God loved you, உன்னை ஆசீர்வதித்து, so he blessed you, உனக்கு கொடுப்பேன் என்று, உனக்கு கொடுப்பேன் whatever he promised, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி first God will increase you. first love பண்ணுவாரு, second bless பண்ணுவாரு, மூணாவது increase பண்ணுவார். லவ்வையும் increase பண்ணுவாரு, ஆசீர்வாதத்தையும் increase பண்ணுவார். செல்வ சீமானா வைப்பாரு. 10க்கும் 5க்கும் அலையிற உங்களையும் என்னையும் கர்த்தர் எனக்கு என்ன தெரியுமா பண்ண போறாரு? கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போறார். கோடிகள் வரும், கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. I believe in the name of Jesus because you have gone through it. ஆண்டவர் யோபுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யோபுவை ஏழையாகவே வைப்பதற்காக அல்ல, யோபு கிட்ட இருந்ததை எடுத்தது யோபுக்கு கர்த்தர் இன்னும் சிறந்ததை கொடுப்பதற்காக. யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஈசாக்கு விதைத்த போது பஞ்ச காலத்தில் அவருக்கு 100 மடங்கு பெருக வச்சார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகமம் 1:11 1000 மடங்கு தருவேன்னு சொன்னாரு. லாபான் தன் சகோதரியாகிய ரெபெக்காளை ஆசீர்வதித்த போது நீ கோடா கோடியாய் பெருகுவாய், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் மே யூ க்ரோன்னு சொல்லி சொன்னார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை. ஓ, அப்படின்னா நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு கர்த்தர் ஐஸ்வர்யங்களை தர போறார். ஆண்டவர் காலங்களில் சில சூழ்நிலைகளை அனுமதிப்பார். ஆனா அவர் நம்மளை சில உபத்திரவங்கள் பாடுகள் வழியா கொண்டு போவார். எதுக்குன்னா அந்த ரிச்சஸ் மேல நம்முடைய மனம் இருக்கக்கூடாது, அதை கொடுத்த தேவன் மேல் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்றவர் எதிர்பார்ப்பார். உங்கள் மேல் தேவன் வைத்த திட்டம் பெரியது. இப்போ நான் ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு வேண்டிய காசு எனக்கு இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்றது பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னை ஆசீர்வதிச்சு உன் மூலமா ஏராளமான பேர் ஆசீர்வதிக்க போறேன். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. எல்லாம் கவனிங்க, நீங்க என்னைக்கு ஆசீர்வாதமா மாறுறீங்களோ உங்ககிட்ட எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. யோசேப்பை குழியில தள்ளும் போது யாரும் வரல. யோசேப்பை கர்த்தர் எகிப்துல பிரதம மந்திரியாய் உயர்த்த போது சகோதரர் எல்லாரும் ஒதுக்குனவங்க எல்லாம் தேடி நீ ரொம்ப நல்லவன் சொன்னாங்க. உங்களை ஒதுக்குனவங்களை உங்க நிழலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு நிக்க வைப்பார். Everybody who left you are going to come back and stay under your shadow because God is going to bless you beyond their limit. So அதனால தான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒன்னு கிறிஸ்து இயேசு இவர்கிட்ட போனா இவர் ஒன்னு கொண்டு வருவார், ஒரு மகிமையை கொண்டு வருவார். இயேசு சாமி கிட்ட போனா இவர் வெறும் உங்களுக்கு தண்ணீரை கொடுக்க மாட்டாரு, தண்ணீரை அவர் திராட்சை ரசமா மாற்றி கொடுப்பார். 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு செய்த முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சை ரசமாய்
மாற்றினான். ஒரு கல்யாண விருந்துக்கு போறாங்க, அங்க திராட்சரசம் குறைவுபடுகிறது, குறைவு இருக்குது. இப்ப ஏன் கேள்வி என்ன, இயேசு சாமி இருக்கிற வீட்டில் ஏன் குறைவு வருது? ஆண்டவராகி இயேசுவை பின்பற்ற கிறிஸ்தவங்க வீட்டில் ஏன் குறைவு வருகிறது? நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் குறைவு வருகிறது? குறைவு வர்றதுனால என் ஆண்டவருக்கு வல்லமை இல்லைன்னு ஆயிடாது. குறைவு வருகிறதுனால என் ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு ஆயிடாது. குறைவு வருகிறதுனால என் ஆண்டவர் அவரால் என்னுடைய தேவையை சந்திக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. குறைவு வருதுன்னா அவர் அற்புதம் செய்ய போறான்னு அர்த்தம். உங்க கடனே ஆண்டவருடைய பிளானு உங்களை ஆசீர்வாதமா மாத்துறதுக்கு. உங்கள் இழப்பு தேவ திட்டம் உங்களை நிறைவாய் மாற்றுவதற்கு. உங்களிடத்திலிருந்து போனவைகள் நன்மைக்கு, ஏனென்றால் அதை விட கர்த்தர் சிறந்ததை உங்களுக்கு தரப்போகிறார். அதனால தான் 2 கொரிந்தியர் 9:8 இந்த 2 வருஷத்தை மறந்துடாதீங்க. பிலிப்பியர் 4:19, இந்த 2 கொரிந்தியர் 9:8. ஏன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய், எல்லாவற்றிலும் எப்பொழுதும். நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க வீட்டை மாத்த போறீங்க, புது வீடுகளை தர போகிறார், பெஸ்ட் பிளாட் கிடைக்க போகுது. நோ 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 நோ, பிளாட்டுக்கு நீங்க போக கூடாது, வில்லாவுக்கு சைட்டா போகணும். கர்த்தர் உங்களுக்கு சொந்தமான நிலத்தை, வீட்டை தருவாராக. நீங்க எதுக்கு யூடிஎஸ்ல வாழணும்? இன்னொருத்தவங்கிட்ட பங்கு போட்ட அந்த யூடிஎஸ்ல எதுக்கு வாங்கணும்? அன்டிவைடட் ஷேர்ல உங்களுக்குன்னு சொந்தமான நிலத்தை தருவாராக. இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கலாம், அப்படி ஆரம்பிக்கலாம். நீங்க பிளாட்ல ஆரம்பிங்க, பரவாயில்ல. உங்க பேர்ல அன்பு வச்சதுனால, உங்களை ஆசீர்வதிச்சதுனால அவர் உங்களை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைய செய்வார். இப்போ நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த வருஷம் நீங்க வீட்டை கட்டி முடிப்பீங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்க வீட்டுக்கான அந்த பேஸ்மெண்ட் பில்லரை நீங்க போடுறத நான் பார்க்கிறேன். அந்த பிளிந்த் பீம் எழும்புறத பார்க்கிறேன். அதுக்கு மண் அடிக்கிறத பார்க்கிறேன். கம்பி கட்டுறத பார்க்கிறேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்த மெஷின், அந்த சிமெண்ட கலக்கிற மெஷின் வந்து நிக்கிறத பார்க்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவின் ஆண்டாக, குறைவுகளை நிறைவாய் மாக்குறவர், வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு தருவீராக. பணம் ஒரு ரிசோர்ஸ், God is our source. மறுபடியும் சொல்றேன், பணம் ஆதாரம் அல்ல, பணம் ஆசீர்வாதம். கர்த்தர் தான் ஆதாரம். ஆதாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க தேடுறது ஆசீர்வாதத்தை அல்ல, நீங்க தேடுறது தேவனை. இவரை தேடனா இது நம்மளை பின்னாடி வரும். ஐ பிலீவ் வித் ஆல் மை ஹார்ட், ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பெருகும்படி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். He is the source of all my blessings. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 1 கொரிந்தியர் 4:1-2 வாசித்து பாருங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ரொம்ப முக்கியம் என்னன்னா ஸ்டூவர்ட்ஷிப். நாங்க உண்மை உள்ளவர்கள் என்று காணப்படுவது அவசியம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பது எளிது, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதான் முக்கியம். ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பயங்கர பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க. என்னன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவருக்கு லாட்ரி சீட்டில் 100 கோடி விழுந்துருச்சு. அதை பக்குவமாக விட்ட சொல்லணும். அதிர்ச்சியான செய்தியை கொடுத்தா அப்போ டாக்டர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொன்னால் நம்மளால் நம்ப முடியறதில்ல. அதை பற்றி சொல்ல வரேன். இப்போ டாக்டர் அவர்கிட்ட பார்த்து சொன்னார், ஐயா ரொம்ப சந்தோஷம், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா ஆகிட்டு இருக்கிறீங்க. நான் ஹாஸ்பிட்டல் பில்லாம் நிறைய ஆயிடுச்சோ? ஆமாம் ஆமாங்கய்யா. சரி, என்ன பண்ண போகிறீங்க? எப்படி கட்ட போகிறேன்னு தெரியலையான்னு சொன்னார். உடனே
இந்த டாக்டர் சொன்னார், ஐயா உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பில் என்ன, ஒரு 15,000 வந்திருக்குமா? இல்லையா 50,000 போட்டு வச்சுட்டாங்க. சரி ஐயா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய் லாட்டரியில் விழுந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கய்யா? இந்த மனுஷன் உடனே சொன்னார், ஐயா அந்த 50,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டி முடிச்சுட்டு சர்ச்சுக்கு ஒரு 5,000 ரூபாய் காணிக்க போட்டுட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவேங்கய்யா அப்படின்னு சொன்னாராம். பரவாயில்லையே, உடனே டாக்டருக்கு சந்தோஷம், பரவாயில்ல 1,00,000 இந்த மகன் இவ்வளோ தூரம் இருக்கார். அடுத்து சொன்னார், 10,00,000 ரூபாய் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கய்யா? உடனே அவர் சொன்னார், ஐயா என் மூத்த மக படித்து முடிச்சுட்டா, அவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கிறேன். 2வது மக இப்போ காலேஜுக்கு போக போகிறான். ஸோ என் மூத்த மகளுக்காக ஏதாவது சின்னதாக ஒரு நகை வாங்கிட்டு 2வது மக அந்த என்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு ஃபீஸை கட்டிட்டு இந்த இதையும் பில்லையும் கட்டி முடிச்சிருவையா, அப்புறம் கொடுக்கல் வாங்கலாம் முடிச்சிருவையா. டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டார், இப்போ உங்களுக்கு 100 கோடி வந்துருச்சு, 10 கோடி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? இந்த மனுஷனுக்கு டாக்டர் கேட்குற கேள்வியில் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். உடனே அவர் சொன்னார், டாக்டர் 10 கோடி எனக்கு விழுந்துருச்சுன்னா 1 கோடி சர்ச்சு கொடுத்துருவேன், என் 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், ஒரு வீட்டை வாங்கிடுவேன், இதையெல்லாம் ஒரு 5-6 கோடிக்குள்ளே முடிச்சுட்டு மிச்சம் 4 கோடியை உங்களுக்கு தந்துடுவேன். நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னாலும் அதை நம்மளால இமேஜின் பண்ணவே முடியல. கர்த்தர் உன்னை பெருக செய்வார், ஸ்தோத்திரம், ஆமென், இங்க மட்டும் சொல்றது. ஆனா அதை மனசுல ஏத்தி இது மாதிரி செய்ய போறாரு. டு பி a steward. ஸ்டூவர்ட் என்ன தெரியுமா? கொடுத்ததை எடுத்து பயன்படுத்தி அதை மல்டிப்ளை பண்றவன் பேர் தான் உக்கிரானக்காரன். ஸ்டூவர்ட்னா என்னன்னா, உங்ககிட்ட கர்த்தர் ஒன்று தருவார், அதை மல்டிப்ளை பண்ண தெரியணும். 2 தாளந்து 4 தாளந்தா மாற்றணும், 5 10 மாற்றணும். நீங்கள் இருக்கிற ஒன்றை தூக்கி மறைச்சி வச்சு புதைச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி கொடுக்கறது ஒன்று தான், 10,000 கொடுக்கறது ஒன்று தான். ஏன்னா இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு தேவ ஞானம் தேவை, கொடுக்கிறத எப்படி வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. Many times the problem is not the question of whether God would bless me, it is a question of how do I use the God-given resource to multiply and be a blessing. ஆண்டவர் தாவீதை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் வெறும் சவுலுக்கு பயந்து ஓடுகிற ஒரு வேகபாண்டா, ஒரு பரதேசியா வாழ்ந்துகிட்டே இல்லையே. அங்கிருந்து கஷ்டப்பட்டு உடைச்சு ஹெப்ரோனுக்கு ராஜாவாகி, அப்புறம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி, அப்புறம் எருசலேம் கோட்டையை பிடிச்சு, அதுக்கு பிறகு திரளான ஐஸ்வர்யத்தை சபதரித்து ஆலயத்தை கட்டுறதுக்கும் கொடுத்தாரு, ஜனங்களுக்கும் கொடுத்தாரு. கர்த்தரே சொல்லிட்டாரு, தாவீது என் இருதயத்துக்கு. I believe it is because of the love David had on God and the kind of giving he had towards God. சில பேருக்கு மனசு இருக்கும், ஆனா பர்ஸ்ல இருந்து எடுக்க கை வராது, இங்க போவாது. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன் பிரதர். அவங்களுக்கு ஒரே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் நீங்க நினைக்கிறதையெல்லாம் கொடுக்க கர்த்தர் செய்வார். ஸோ நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், எதை தேடணும்? நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி தெரியுமா நம்மளை லீட் பண்ண விரும்புகிறார்? He wants to give us abundance. அதுக்கு அவர் கடைசி நாட்களில் there is going to be a wealth transfer. உண்மையாக கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் வரப்போகுது. அதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு எல்லாம் கர்த்தர் கீழே கொண்டு வர்றாரு. ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறது நெக்ஸ்ட் சைக்கிள். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 35-36 வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் இந்த சீசனுக்குள்ள சபையை, உங்களை ஆண்டவர் கொண்டு போக போறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போறார்? மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும்
கேட்டார்கள். வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்கள் தயவு கிடைக்கும்படி செய்ததால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரணும்னா உங்களுக்கு தேவ கிருபை மனுஷ தயவு அவசியம். அந்த கிருபை இந்த தயவு எகிப்தியரின் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை என்ன பண்ணாங்களாம்? You are entering into a season of wealth transfer. Micah chapter 4 verse 30 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சியோன் குமாரத்தியை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். என்ன சொல்றாரு? அந்த வெல்த் டிரான்ஸ்பரை நீங்க கர்த்தர் பேர்ல வைக்க போறீங்க. அதை எல்லாரும் கொண்டாட போறாங்க. அதுக்கு தலைவரே கர்த்தர் தான். அது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வருகிறது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.